வணக்கம் நண்பர்களே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெரஸ் கார்டன் வீட்டு மாடி தோட்டத்தில் இந்த பூக்கள் பூத்திருக்கிறது மூன்றாவது கவாத்து முடிஞ்சு 20ஆம் நாள். முன்னாடி 2 அறுவடை நம்ம பண்ணி எடுத்தாச்சு. பழங்கள் ரொம்ப சின்ன சின்ன கொத்துக்கள் இருந்தது. 2வது கவாத்தில் கொஞ்சம் பெரிய கொத்துக்கள் ஒரு 20 கொத்துக்கள் கிடச்சிது. ஆனால் அதில் நிறைய குருவி மற்ற பறவை இனங்கள் அது சாப்பிட்டதும் இல்லாமல் சும்மா கொத்தி வைக்கிறதுனால பழங்கள்லாம் அழுகி போயிடுச்சு. அதெல்லாம் போக கழித்து எடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோ அவ்வளோதான் தேவை இருக்கும். ஆனால் இப்போ நிறைய 3வது கவாத்து முடிஞ்சு 20ஆம் நாள் இது இப்போ இந்த வீடியோ எடுத்துருக்குது. இதில் நிறைய பூங்கொத்துக்கள் வந்திருக்கு, மொட்டுக்கள், அதாவது மொட்டுக்கள் வந்திருக்கு. இது நீ அடுத்து பூவாகும். இன்னொரு 10 டேஸ்க்கு 15 டேஸ்க்கு அப்போ உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பூ பூத்த உடனே அப்போ நிறைய குரோத் ஆகிருக்கும் செடியை. இப்போவே நிறைய ஒரு கொத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு போத்தில், அதாவது ஒரு காம்புலேயே கிட்டத்தட்ட ஒரு 6 இலை தான் வந்திருக்கு. இந்த 6 இலையில் நம்ம கீழே அடி பக்கம் 2 இலையை பூச்சி ஏதாவது வராமல் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால கீழே உள்ள அடி இலையை 2 இலையை கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ மேலே இருக்கிறது ஒரு 5-6 இலை இருக்குது. இன்னும் 13 இலை வந்தவுடனே நம்ம நுனிக்கிள்ளல் வேலையை நம்ம செய்யணும். இப்போ நிறைய பூங்கொத்துக்கள் வந்திருக்கு. இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது 3வது கவாத்து முடிஞ்சு வந்திருக்க பூ. இதுதான் 3வது கவாத்துக்கு பின்னாடி வந்திருக்குது. இது பூக்கள் மொட்டுக்கள் பூக்களாகி பூக்கள் விரிஞ்சு வந்த உடனே அடுத்து ஒரு 10 டேஸ் கழித்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஒரே காம்பிலே 2 3 4 கூட கொத்துக்கள் கூட இருக்குது. ஆனால் கொத்துக்களும் மிகவும் தரமாக இருக்குது. நான் இதுவரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு பலன். இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர் மிஸ்டர் மகேந்திரன் கிரேப் கார்டன் தேனியில் இருக்கவர் தான். அவர் தான் இந்த ஸ்டிக்கர் அனுப்புனார். அதை ஊண்டி வச்சு அவருடைய வீடியோவில் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால தான் இப்போ இந்த ஒரு விளைச்சல் வந்திருக்கு. அவருக்கு மிகுந்த நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் நண்பர்களே.